ஆமென். அது எதுக்காக போவாங்க கடலில்? முத்தெடுக்கிறதற்கு. முத்தெடுக்கிறவங்க கடல் கரை ஓரமாக நின்று தேடினா முத்து கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கு எங்கே போகணும்? ஆழத்தில் போகணும். ஆழத்தில் அங்கே தான் என்ன கிடைக்கும்? முத்து கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது பயங்கரமான விலை மதிப்புள்ளது, பயங்கர விலை அதற்கு. ஆமென். அந்த விலை மதிப்புள்ள பயங்கரமான விலை உள்ள அந்த முத்து கிடைக்க வேண்டுமானால் ஆமென் கடல் கரை ஓரத்தில் அல்லது ஆமென் கடல் அல்லாத மற்றொரு நிலப்பரப்பில் தேடினால் அது கிடைக்காது. முத்து கிடைக்கணும், அந்த விலையேறப்பட்ட அந்த பொருள் கிடைக்க வேண்டுமானால் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். ஆழத்திற்கு சென்றால் ஆமென் விலை மதிப்பற்ற அந்த பொருள் கிடைக்கும். ஆமென். ஆழத்தில் நாம் போகும் பொழுது எப்பொழுதுமே அது நமக்கு ஆமென் பலன் கொடுக்கிறதாக ஆமென் மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆழத்தில் ஆமென் பெட்ரோல் எங்கிருந்து கிடைக்கிறது? ஆமென். அதனுடைய விலை என்ன? ஆழத்திலிருந்து கிடைக்கிறது. ஆழத்திலிருந்து. இயற்கை வாயு கேஸ்ன்னு சொல்கிறோம். ஆமென். எங்கிருந்து கிடைக்கிறது? ஆழத்திலிருந்து. இன்னும் அரிய வகையான தாதுக்கள் கிடைக்கிறது. நிலக்கரி என்று சொல்லக்கூடிய பொருள் எங்கிருந்து கிடைக்கிறது? ஆமென். ஆழத்தில். இரும்பு எங்கிருந்து கிடைக்கிறது? ஆழத்தில். ஆமென். இரும்பு வேணும்னா நம்ம கடையில் போய் வாங்கிடுவோம். ஆமென். ஆனால் அது கடைக்கு வந்து சிறிது எங்கிருந்து அது எடுக்கப்படுகிறது? பூமியின் ஆழத்திலிருந்து எடுக்கப்படும். எவ்வளவு டன் கணக்கில் இரும்புகளை ஆமென் உலகத்தில் ஜனங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இவ்வளவும் எங்கே கிடக்கிறது? புதைந்து பூமிக்கு அடியில். அல்லேலூயா. ஆமென். தாமிரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாது பொருள், வைரம். ஆமென். இன்னும் கோல்டு, தண்ணீர், மண்ணெண்ணெய். ஆமென். இதெல்லாம் எங்க இருக்கிறது? ஆழத்தில் இருக்கிறது. ஆழத்தில். ஆமென். இப்போ ஆழத்தில் என்பது நிச்சயமாய் ஆழத்தில் போனால் அது பிரயோஜனமானதாகத்தான் இருக்கும். ஆனால் ஆழத்தில் ஆசீர்வாதமும் உண்டு, ஆனால் சவால்களும் உண்டு நிறைய. ஆழத்தில் ஆசீர்வாதமும் இருக்கிறது, சவாலும் இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு, ஆழமாய் என்ன செய்யுங்க? தோண்டுங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடுகிறவனுக்கு சமம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வது என்பது அவ்வளவு லெகுவான காரியம் அல்ல. ஆமென். அது எதற்கு சமம்? எதை தோண்டுவதற்கு சமம்? நம்ம எதை மட்டும்தான் நினைப்போம்? எது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கு? கற்பாறையின் மேல் வீடு கட்டி இருக்கிற அது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்குது. ஆஹா, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம். பெருவெள்ளம் வந்தாலும் ஆமென், நீரோட்டம் வந்தாலும் ஆமென், வீடு அசையாது, வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமென். ஆனால் ஆமென் தோன்றது ஆழப்படுத்துறது எது மேலே? எதை ஆழப்படுத்தணும்? கற்பாறையை. கற்பாறையை. அது சவாலான காரியம். ஆமென். உறுதியாக இருக்கும் தான், வீடு அசையாது தான். பெருவெள்ளம் வந்தாலும் நீரோட்டம் வந்தாலும் வீட்டு மேலே மோதினாலும் வீடு அசையாது, வீடு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆமென். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வது என்பது ஆமென் முதலாவது கற்பாறையில் ஆழமாய் தோண்டுவதற்கு சமமானது. அது அவ்வளவு எளிதானதல்ல. ஆமென். அது சவாலானது. அல்லேலூயா. அது சவாலானது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்ய, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை என்ன செய்யுங்கள்? போடுங்கள். மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள்.
அல்லேலூயா. ஆமென். பேதுருவுக்கு ஆமென் நன்றாய் தெரியும் எப்பொழுது மீன் பிடிக்க வேண்டும் என்று, எப்பொழுது கடலுக்கு போகணும், எப்பொழுது வலை வீசணும், எப்பொழுது வலை வீசினால் மீன் கிடைக்கும், எப்பொழுது அந்த மீன்களை கொண்டு கரையில் வரணும், எல்லாவற்றையும் நன்கு அறிந்த நபர் தான் இந்த பேதுரு. ஆமென். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பேதுருவுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. தொழில் அனுபவம் உள்ளவன், தொழிலை குறித்த நல்ல நுணுக்கமான சிந்தனை உள்ளவன், சின்ன வயதிலிருந்து இந்த தொழிலை குறித்து அந்த தொழிலிலேயே வளர்ந்தவன். ஆமாம். அவனுக்கு தனியாக யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவன் பிறந்ததே அந்த தொழில் செய்கிற குடும்பத்தில். ஆமாம். அந்த தொழில் சின்ன வயதிலிருந்தே அவனுக்கு அனுபவமானது. கடல் சின்ன வயதிலிருந்தே அவனுக்கு அனுபவமானது. நீச்சல் சின்ன வயதிலிருந்தே அவனுக்கு அனுபவம் உண்டு. அலைகளை மேற்கொள்வது அவனுக்கு சர்வசாதாரணம். அவன் கடலின் தூர பகுதியில் செல்லுவது அவனுக்கு சர்வசாதாரணம். அவன் ராம் முழுவதும் கடலிலே இருப்பது அவனுக்கு சர்வசாதாரணம். இதெல்லாம் நல்ல பழக்கப்பட்டவன். ஆனாலும் ஒரு குறித்த நாள் வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அனுபவங்கள், அவனுடைய தொழில் ரகசியங்கள், அந்த தொழிலை குறித்ததான அணுகுமுறைகள், அவனுடைய நுணுக்கமான அறிவுகள் எல்லாமே அவன் கைவிட்டது. ஒன்றும் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவன் நிறைய அனுபவங்கள் உள்ளவர்களாயிருப்போம். அவன் தொழில் தெரியும், வியாபாரம் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆமென். நிறைய அனுபவங்கள் உண்டு, செய்திருக்கிறோம், சம்பாதித்திருக்கிறோம், நிறைய வருமானங்களை ஈட்டி இருக்கிறோம். நாம் செய்த தொழில் மூலமாய், நாம் செய்த வியாபாரங்கள் மூலமாய். ஆனால் சில காலகட்டத்தில் ஆமென் அந்த தொழிலிலிருந்து ஒரு வருமானமும் வராது. அந்த தொழில் நஷ்டமடையும், அந்த வியாபாரம் நஷ்டமடையும், அதில் ஒரு வருமானமும் இருக்காது. ஆமென். தொழில் செய்ய தெரியாமல் அல்ல, தொழில் செய்து சம்பாதிக்காதவர்கள் அல்ல, ஆமென், லாபம் பார்க்காதவர்கள் அல்ல, லாபம் பார்த்தவர்கள் தான், தொழிலில் சம்பாதித்தவர்கள் தான், தொழில் செய்ய நன்கு அறிந்தவர்கள் தான். ஆமென். தொழில் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் தான். அல்லேலூயா. இந்த பேதுரு ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், ராம் முழுதும் நான் என்ன செய்தேன், பிரயாசப்பட்டேன். அப்ப பேதுரு எப்படிப்பட்ட நபர் அல்ல, தொழில் காரியத்தில் ஒரு சோம்பேறி அல்ல. அவன் சோம்பேறி அல்ல. தொழில் செய்வதில் அவனுக்கு என்ன கிடையாது, சோம்பல் கிடையாது. ஆமென். தொழில் செய்வதில் அவன் உற்சாகம் உள்ளவன். ஆமென். ராம் முழுதும் முதல் மணிக்கூறுகள்ல அவன் பார்க்குறான், ஒரு மீன் கிடைக்கல. அடுத்த மணிக்கூறுகளில் பார்க்குறான், மீன் கிடைக்கல. அடுத்த மணிக்கூரில் பார்க்குறான், மீன் கிடைக்கல. அவனிடத்தில் மிஞ்சி இருக்கிற ஒன்று அந்த படகும் வலையும். அந்த படகை தேவனாகிய கர்த்தர் கேட்ட பொழுது அவன் எந்த மறுப்பும் சொல்லவில்லை, அவன் முறுமுறுக்கவில்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென் சில நேரத்தில் நம்முடைய தொழில் நஷ்டம் அடையலாம், வியாபாரம் நஷ்டம் அடையலாம், ஏதோ நாம் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நஷ்டம் அடையலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது சகஜம், அது ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆமென். நஷ்டங்கள் வரும், தோல்விகள் வரும், வியாதிகள் வரும், வேதனை வரும். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒன்றை செய்ய சொன்னால் ஆமென் இந்த பேதுருவை போல நாம் செய்ய வேண்டும். ஒன்றை நம்மிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்த்தால் அதையும் மனமு வந்து நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு அதை செய்ய வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் நம்முடைய நிலைமைக்கு மாற்றம் உண்டாகும். இங்கே பேதுரு இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய படகை ஆமென் உபயோகப்படுத்தும் பொழுது இவன் மறுப்பு சொல்லவில்லை. மாறாக ஆமென் கர்த்தர் 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு ஆமென். அப்ப அவன் இந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவனுடைய படகை எடுக்கிறார், படகில் அமர்ந்து போதகம் பண்ணுகிறார்.
ஆமென். போதகம் பண்ணுகிறார். அப்ப அந்த போதகம் பண்ணுகிற அவ்வளவு நேரமும் இந்த பேதுரு என்ன செய்திருக்கிறான் என்றால் அவருடைய போதகத்தை கவனமாய் கேட்டிருக்கிறான். கவனமாய் கேட்கிறான். நம்முடைய வாழ்க்கையை சற்று இந்த வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஆமென், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், நஷ்டம், கஷ்டம், வேதனைகள் இருக்கிற சமயத்தில், ஆமென், யார் பிரசங்கம் பண்ணாலும் நமக்கு என்ன செய்யாது, நமக்கு நம்ம மனசில் அது தொடாது. எந்த வசனம் சொன்னாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். கேட்குற அளவுக்கு நம்முடைய மனதை என்ன செய்ய மாட்டோம், ஒருமுகப்படுத்த மாட்டோம். நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது எல்லாம் என்னதான் ஓடும், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு பிரயாசப்பட்டேன், இவ்வளவு உழைச்சேன், இவ்வளவு முதலீடு செய்தேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி இப்படின்னு நிறைய காரியங்களை யோசிச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணியும் ஏன் நஷ்டம், ஏன் நஷ்டம், ஏன் நஷ்டம், ஏன் கஷ்டம், ஏன் வேதனை, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஆமாம், இதையே சிந்தித்து 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 ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு மனம் வராது. ஆண்டவருடைய செய்தியை கேட்கறதுக்கு மனம் வராது. ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை கேட்கறதுக்கு மனம் வராது. மனசில் ஓடுறதெல்லாம் எதுதான் ஓடும், நம்முடைய தோல்விகளும், நாம் பட்ட பாடுகளும், நாம் பட்ட பிரயாசங்களும், நம்முடைய உழைப்புகளும், நம்முடைய முதலீடும், இதெல்லாம் தான் நம்முடைய மனசில் ஓடிட்டு இருக்கும். அதனால ஆமென், ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே வராது, உள்ள போகாது. ஆனால் பேதுரு அப்படி அல்ல. இந்த பிரச்சனையின் மத்தியிலும் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது, அந்த போதகத்தை பேதுரு என்ன செய்து கொண்டிருக்கிறான், உற்று கவனித்து கொண்டிருந்திருக்கிறான். உற்று கவனித்து, அல்லேலூயா, ஆமென், உற்று கவனிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஆமென், எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும், எவ்வளவு போராட்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு நஷ்டத்தில் இருந்தாலும், அதிலிருந்து ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய உருமாற்றத்தை கர்த்தர் நமக்கு தர முடியும். நிச்சயமாய் செய்வார். ஆமென், நிச்சயமாய் செய்வார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய வார்த்தைக்கு ஆமென் செவி கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பேதுரு யாரை நோக்கிட்டு இருக்கிறான், இப்ப பேதுரு ஆண்டவரே நோக்கிட்டு இருக்கிறான். இப்ப ஆண்டவர் பேதுருவை நோக்கிறாரு. ஆமென். அப்ப எவ்வளவு கவனமா அந்த நேரத்திலும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை உற்று கவனித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்பேற்பட்ட பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய். ஆமென். இங்கேயும் ஆழம், ஆழம், ஆமென். ஆழம் என்பது அந்த சூழ்நிலையில் பேதுருக்கு அவ்வளவு எளிதானதல்ல. பேதுரு இப்பொழுது இருக்கிற அந்த சூழ்நிலையில், அந்த மனநிலையில், ஆமென், இன்னும் முழுதும் பிரயாசப்பட்டவன். இப்போ அவனுடைய உடம்பு எப்படி இருக்கும், இப்போ உடம்பு ரொம்ப களைப்பாக இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும். ஒன்று ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட அந்த சோர்வு, களைப்பு. இன்னொன்று இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்காத அந்த மன அழுத்தம், அதனால் ஏற்படக்கூடிய சோர்வு. ஸோ இந்த சூழ்நிலை இவ்வளவு ஆமென் சோர்வின் மத்தியில் ஆண்டவர் சொல்ற ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ. ஆமென். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் பேதுருவுக்கு ஆழத்தில் போகிறது அவ்வளவு எளிதல்ல. ஆழத்தில் ஆமென் படகை கொண்டு போவது அவ்வளவு எளிதல்ல. ஆனாலும் ஆமென், ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி, ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி, என் பலவீனத்தின் மத்தியில், என் வேதனையின் மத்தியில் என்னால் முடியாது, ஆனாலும் ஆண்டவர் சொன்னார். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதிரி மனமும் சரீரமும் தளர்ந்து நஷ்டத்துக்கு மேல் நஷ்டத்தோடு கூட இருக்கும் பொழுது, ஒரு கடினமான காரியத்தை நீ செய், உன்னுடைய வாழ்க்கை இனி நன்றாகும், நீ லாபம் அடைவாய், உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகும் என்று சொன்னால் நாம் செய்ய முன்வருவோமா? வரமாட்டோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்ல, நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போ. கடினமான டாஸ்கை கொடுக்கிறார், கடினமான வேலையை கொடுக்கிறார். பேதுரு என்ன சொன்னான்? ஆமென், அல்லேலூயாம். 5வது வசனம், உம்முடைய வார்த்தையின்படியே என்ன செய்கிறேன், வலையை போடுகிறேன்.
நமக்கு அந்த தொடர்ச்சியான காரியங்கள் நமக்கு தெரியும். வலை கிழிந்து போகத்தக்கதாய் என்ன செய்தார்கள்? மீன்களை பிடித்தார்கள். கண்களை